Before we start this video, do like and subscribe to our channel and not miss on any updates. So friends, before we proceed to other problems, let us come back to some concepts. ஏன்னா சில ப்ராப்ளம் பண்ணிட்டோம்ல, இப்போ சில கான்செப்ட் சில ஃபார்முலா எல்லாம் தெரியாமல் இன்னும் முன்னால் போக முடியாது. மெயின் நமக்கு இதை ஒரு மல்டி அசெட் போர்ட்ஃபோலியோ இருந்துச்சுன்னா, மல்டி அசெட் போர்ட்ஃபோலியோ, தட் இஸ் வேர் தேர் ஆர் கிரேட்டர் தேன் 2 assets, all possible portfolio combinations are mapped with their risk and return, then the risk return profile looks like this. இது எதை பற்றி பேசிட்டு இருக்கோம்? We are talking about efficient frontier. இதுதான் ஹாரி மார்க்கோவிட்ஸோட ரிஸ்க் ரிட்டர்ன் ஆப்டிமைசேஷன். நம்ம இங்கே மேலே பார்த்தது இது 2 asset போர்ட்ஃபோலியோக்கு. இது ரொம்ப இட் வாஸ் அ ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் மாதிரி. உங்களுக்கு சேம் லாஜிக் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க. There are so many portfolios, hundreds and hundreds and hundreds of portfolios of all stocks. Okay, you take all stocks, எல்லா ஸ்டாக்ஸும் போட்டுருங்க, and each stock ஒரு weight கொடுங்க. So you do, there will be infinite possibilities of portfolios. Okay, அந்த infinite ஒரு finite நம்பராக மாற்றுங்க. எப்படின்னா ABC இருக்குன்னு வச்சுக்கோங்க. 198 weights, 1297, 1396 அந்த மாதிரி. அப்புறம் ABC 3 stocks இருந்துச்சா, அதே மாதிரி assume there are 1000 stocks. Each stock ஒரு various weights போட்டு you create multiple portfolios. அவங்களோட historical risk return எடுத்துட்டு map out the risk and return of individual portfolio. So the portfolio can have 1000 stocks, 999, 998 அந்த மாதிரி. It is a very very large list. அந்த மாதிரி நம்ம ஒரு கணக்கு போட்டோம்னா, this is how that particular graph will look on the risk and return matrix. இது நம்மள அதோட அந்த போர்ட்ஃபோலியோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இது அந்த போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன். And here we are plotting all various portfolios, அதோட ரிஸ்க் ரிட்டர்ன். அப்படி பிளாட் பண்ணோம்னா இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ண முடியும். எந்த லைன் அது? இந்த க்ரீனில் போட்டிருக்கோமே, இது நான் பிங்கில் ஹைலைட் பண்ணுறேன். இது லைன், திஸ் இஸ் த எஃபிஷியன்ட் ஃப்ரான்டியர். ஏன்னா திஸ் இஸ் த மோஸ்ட் எஃபிஷியன்ட்டு. எதுக்கு மோஸ்ட் எஃபிஷியன்ட்டு? ஏன்னா இங்கே ஒரு ரிஸ்க் எடுத்தீங்கன்னு நினச்சிக்கோங்க. இப்படி ஒரு லைன், இப்படி டைரெக்டாக ஒரு லைன் போட்டிங்க. அந்த லைனில் இங்கே ஒரு ரிஸ்க் இருக்குது, இங்கே அதே ரிஸ்க் தான். ஏன்னா ரிஸ்க் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சஸ். ஆனால் இந்த போர்ட்ஃபோலியோ மேலே இருக்கிற போர்ட்ஃபோலியோ, எஃபிஷியன்ட் ஃப்ரான்டியர் மேலே இருக்குது இல்லை, அந்த இடத்துல இருக்கிற போர்ட்ஃபோலியோக்கு ஹையஸ்ட் ரிட்டர்ன். ஸோ for same standard deviation, why will you choose a low return portfolio? You will choose a high return portfolio. So இதுக்கு கீழே இருக்கிற போர்ட்ஃபோலியோ எல்லாம் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல சேம் ரிஸ்கில், those are also generating return, but their returns are not so great. So இதுக்கு மேலே இருக்கிற போர்ட்ஃபோலியோ எல்லாரும் எஃபிஷியன்ட் ஃப்ரான்டியர், பிகாஸ் தட் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் போர்ட்ஃபோலியோ. ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா செக்யூரிட்டிஸும் எடுத்து நம்ம வேரியஸ் காம்பினேஷனில் போட்டு, வேரியஸ் வெயிட்ஸ் போட்டு, அதோட ரிஸ்க் ரிட்டர்னு கம்ப்யூட் பண்ணி, ரிஸ்க் எப்படி கம்ப்யூட் பண்ணுவீங்க? அதுதான் நான் வேரியன்ஸ் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் சொன்னேன். அது A+B, A+B+C, A+B+D+D ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அதுதான். அப்படி வச்சு thousands and thousands நீங்கள் பண்ணீங்கன்னா, திஸ் இஸ் த வே தேர் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் வில் மேப். அந்த மாதிரி மேப் அப்புறம் இந்த டாப் நான் பிங்க்ல போட்ட லைன், that is the efficient frontier. That is the frontier on which you will get the best possible risk return combination. For a given risk you will get the highest return, or for the given return you will get the lowest possible risk. So அந்த மாதிரி இருக்கிற frontier efficient frontier னு சொல்லுவோம். ஸோ அண்ட் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த நான் இங்கே வேறு கலர் போடுறேன். ப்ளூ கலரில் ஒரு பெரிய டப்பா போடுறேன், ஒரு டாட், ரெட் ஆரோ இருக்குது ப்ளூ கலரு. That portfolio is known as global minimum variance portfolio. ஏன்னா that has the lowest possible standard deviation. அங்கிருந்து ஆரம்பிச்சு உங்களோட லைனு இங்கே பாருங்க, இதை எடுத்து delete பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிச்சு இந்த க்ரீன் லைன் இப்படியே மேலே போகுது. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ரான்டியர் இஸ் எஃபிஷியன்ட் ஃப்ரான்டியர். இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் இன்எஃபிஷியன்ட் போர்ட்ஃபோலியோ. ஏன்னா they are poor. For given risk they have the lowest return, or given return they have the highest risk. ஸோ அதனால் இது மினிமம் திஸ் ஹோல் ஏரியா இப்படி இருக்குது இல்லையா, இந்த யூ, இன்வெர்டட் யூ, சைடு யூ, ஒரு ராக்கெட் மாதிரி, this part, this is known as the minimum variance frontier, whereas the top part is known as the efficient frontier. இந்த டாப் ஆர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ராக்கெட்டோட அந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா, அது தட் இஸ் நோன் as global minimum variance portfolio. எப்படி வந்தது இதெல்லாம் தான் சொன்னேனே. யூ டேக் இந்த மாதிரி எது இங்கே பார்த்தோமே, வேறு வேறு கொரிலேஷன் எடுத்து வேறு வேறு ஸ்டாக்கு நம்ம வெயிட்டிங் மாற்றினோன்னா எப்படி வருதுன்னு. அதே மாதிரி இஃப் யூ டேக் thousands of stocks or all the stocks that are there in the market and do this, இப்படி தான் வரப்போகுது. This is basically what they are saying. இந்த ஹாரி மார்க்கோவிட்ஸ் சொல்கிறது, நீ எது வாங்கினாலும்
இந்த இடத்துல இந்த லைன் மேலே இருக்கிறது வாங்கு. ஏன்னா தட் ஹேஸ் த பெஸ்ட் ரிட்டர்ன் வித் த லோவஸ்ட் பாசிபிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். Okay, so portfolio at the point where the efficient frontier is tangential to all investors, indifference curve is the optimal portfolio for investors. Indifference curve enna pesren, we'll discuss about it. For now, just keep that in mind. So friends, இது நமக்கு எஃபிஷியன்ட் ஃப்ரான்டியர் எக்ஸாக்டாக நான் அது கொரிலேஷனுக்கு ஒரு கிராஃப் எக்ஸலில் போட்டு காமிச்சினேன். அதே மாதிரி நம்ம எஃபிஷியன்ட் ஃப்ரான்டியர் எக்ஸலில் போட்டு பார்க்கலாமா? எஸ், டெஃபினட்டாக பார்க்கலாம். ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நான் சேம் மாதிரி அதே டைப்பில் நான் வந்து 3 ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன், ஏபிசி. ஐ எம் நாட் டேக்கன் இன்ஃபைனைட் ஸ்டாக்ஸ். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, நிஃப்டி சென்செக்ஸில் இருக்க எல்லா ஸ்டாக் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து அதெல்லாம் பண்ண முடியாதனால எக்ஸலில் போட்டு 3 ஸ்டாக் எடுக்கிறேன். 3 ஸ்டாக் எடுத்து என்ன ஆகுது, each one has some standard deviation. And நான் என்ன assume பண்ணியிருக்கேன், each pair of stocks there is a specific correlation. Okay, there is a correlation between pair of stocks. முன்னாள் எக்ஸாம்பிள் என்ன பண்ணோம், நம்ம அங்கே வந்து ஒன்றும் correlation ஃபிக்ஸ்ட் பண்ணல, we kept on varying correlation. இங்கே வந்து என்ன, இங்கே return is also fixed, standard deviation also fixed, correlation is also fixed. What is changing அப்போ? Only the weights are changing. Only the weights are changing. பாருங்க, so when correlation is fixed here, என்ன ஆகுதுங்க, weights என்ன போட்டிருக்கேன், 010, அப்புறம் 001, 0.91, அந்த மாதிரி ஐ ஹவ் கெப்ட் ஆன் வேரியிங் வெயிட்ஸ் பிட்வீன் 3 செக்யூரிட்டிஸ். ஓகே, இப்படியே ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருக்கேன். இங்கே வரைக்கும் கீழே ஒரு 75 வேரியேஷன்ஸ் ஆஃப் வெயிட்ஸு. ஐ வெண்ட் பை லாஜிக் ஆஃப் 0.1 சேஞ்சு, அந்த மாதிரி வெயிட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இதோட ரிட்டர்ன் இட் இஸ் சிம்பிளி த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தீஸ் ரிட்டர்ன் வெயிட்ஸ் வித் த ரிட்டர்ன் ஆஃப் ஈச் செக்யூரிட்டி. அது வந்து ரொம்ப சிம்பிள், சிக்மா WI XI, அதுதான் ஃபார்முலா. ஆனால் வேரியன்ஸ்க்கு வரப்போ வாட் இஸ் வேரியன்ஸ், A+B+C ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு. ஸோ இங்கே வந்து 3 ஸ்டாக் இருக்குது, அதனால தான் A+B+C ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ அந்த மாதிரி நான் A+B+C ஃபார்முலா போட்டிருக்கேங்க. ஓகே, ஸோ ஃபார் ஈச் போர்ட்ஃபோலியோ வித் டிஃப்ரெண்ட் வெயிட்ஸ் ஐ கம்ப்யூட்டட் த வேரியன்ஸ். அதோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நமக்கு என்ன வந்தது, ரிட்டர்ன் இது ஒரு காலமில் இருக்குது, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஒரு காலமில் இருக்குது. ஓகே, நீங்கள் வேணும்டா இந்த எக்ஸல் ஷீட் எப்படியோ கொடுக்க தான் போகிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ அனவசியமாக கவலைப்படாதீங்க. ஸோ இது வந்து நீங்கள் அப்போ பார்க்கலாம், நான் என்ன ஃபார்முலா போட்டிருக்கேன் எக்ஸலில், அது உங்கள் இஷ்டம் அது. ஓகே, பட் நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஐ யூஸ் த ஃபார்முலா வாட் எவர் ஐ ஹவ் டாட் யூ. ஓகே, ஸோ நமக்கு என்ன, இப்போ ரிட்டர்னு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இந்த ரெண்டுக்குமே சார்ட்டு நமக்கு உங்களுக்கு ஞாபகம் இருந்தால், நீங்கள் வந்து we put a chart where y-axis is your return and x-axis is your standard deviation. இங்கே பாருங்கள், ரிட்டர்ன் வந்து 20 இருக்கிறப்போ உங்கள் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 25. ரிட்டர்ன் வந்து நமக்கு 20, மேக்ஸிமம் ரிட்டர்ன் 20, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 25. நான் இங்கே ஒரு லைன் போட்டுறேன், லைன் போட்டால் உங்களுக்கு தெரியும். கரெக்ட் தானே? ரிட்டர்ன் வந்து 20, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 25. இப்போது தான் இருக்கு ஃபர்ஸ்ட் ரோ, ரிட்டர்ன் இஸ் 20, ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 25. அந்த மாதிரி நம்ம போட்டோம்னா யூ ஆக்சுவலி கெட் அன் எஃபிஷியன்ட் ஃப்ரான்டியர். எப்படி வருது இந்த எஃபிஷியன்ட் ஃப்ரான்டியர், இப்படி வருது, வந்துட்டு இங்கே வந்து இப்படி, அப்புறம் இப்படி. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி சிமிலர் டு த சார்ட் தட் ஐ ஷோட் யூ. ஸோ இதே மாதிரி நான் வந்து 3 ஸ்டாக் எடுத்து 3 வெயிட் போட்டு ஐ ஃபவுண்ட் அவுட் த கோரிலேஷனு, ரிட்டர்னு, ரிஸ்க் போட்டு ஒரு சார்ட் ட்ரா பண்ணேன். இதே மாதிரி இஃப் யூ டேக் லெட் அஸ் சே hundreds of stock, thousands of stock, எக்ஸாக்ட்லி நான் டயக்ராம் காமிச்சேன், சேம் திங் இஸ் கோயிங் டு அப்பியர் ஹியர். Okay, so that is how these entire efficient frontier thing is done. This is not my imagination or somebody's imagination. You should understand the concepts. You should understand logically how has this come. Eppadi vandadhu onnumilla, you kept on changing weights and found out the various risk and return profiles. Avladha return ku vandu weighted average return, risk na standard deviation under root of A+B+C whole square formula. Avladha. And இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இங்கே we are not varying correlations, we are not changing correlations, we have found out historical correlations and have used that correlation value. அவ்வளோதான். ஆனால் போன எக்ஸாம்பிளில் we kept on varying correlation also to show you the impact of இது. பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பார்த்தீங்கன்னா I kept on changing correlations. Here that is not the goal. I already know what the correlations are. I am trying to find out which is the best portfolio. சரியா? ஸோ இது once you have understood this, no, efficient frontier I hope at least will stay in your mind very well for a long time. சரியா? அடுத்த விஷயம் பார்க்கலாமா? இப்போது இன்னொரு ஃபார்முலா, திருப்பி என்ன ஃபார்முலா இது வந்து இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பிங்க் பாயிண்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த பாயிண்ட்டை assume that there are only two stocks in a portfolio. Assume அந்த instead of taking thousands of stocks, 2 ஸ்டாக் இருக்குது. அந்த 2 ஸ்டாக் இருக்கிற மார்க்கெட்டில் வாட் இஸ் த குளோபல் மினிமம் வேரியன்ஸ் போர்ட்ஃபோலியோ? குளோபல் மினிமம் வேரியன்ஸ் என்ன? I need some weight of those stocks such that the portfolio's variance is the lowest. So global minimum variance portfolio adla formula enadana, weight of a oru item ku weight enna sigma b square minus correlation AB into standard deviation A standard deviation B by variance A plus variance B minus 2
R correlation AB and standard deviation is standard deviation B. இது சிம்பிளாக எப்படி பேசலாம் தெரியுமா? Variance of B minus covariance by sum of variances minus 2 covariance. This is the right way to remember. Variance of B minus covariance. ஏன்னா R into your standard deviation is standard deviation B is covariance தானே, and இது ரெண்டு வந்து covariance variances. So if you want to know what is weight of A, formula என்னடானா variance of B minus covariance divided by sum of variances minus 2 covariance. இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாக்கு டெரிவேஷன் அதெல்லாம் கேட்காதீங்க, ஏன்னா அதெல்லாம் நமக்கு சிலபஸில் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு தியரி. ஓகே, இது வந்து குளோபல் மினிமம் வேரியன்ஸ் போர்ட்ஃபோலியோ, இது ஒரு ஃபார்முலா. அப்புறம் இன்னொரு தியரி இருக்குது. இது என்னடானா கிரிட்டிக்கல் லைன் தியரின்னு சொல்லிட்டு. கிரிட்டிக்கல் லைன் என்ன? இப்போது இந்த எஃபிஷியன்ட் ஃப்ரான்டியர் இருக்குது இல்லையா, இந்த எஃபிஷியன்ட் ஃப்ரான்டியர், assume there is an efficient frontier like this. In the efficient frontier there is, and there are only 3 stocks. Okay, assume that there are only 3 stocks. இது வந்து நமக்கு எக்ஸாமில் கேட்டது, நம்ம புக்கில் கொடுக்கறது, இது எல்லாம் 3 ஸ்டாக் தான். அண்ட் இது ஒன்று இது எவ்வளோ சேட் தெரியுமா, எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இந்த தியரியை இவங்க வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கொஷின் கொடுத்துருக்காங்க. அந்த கொஷின் பார்த்து நான் தியரி என்னடான்னு போய் தேட வேண்டியது. ஓகே, அண்ட் திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் மீ, எவ்ரிபடி வுட் ஹேவ் டு டூ தட் ஒன்லி. பழைய மெட்டீரியல் எங்கேயோ அந்த தியரி கொடுத்துருக்கான், அதை வந்து புது மெட்டீரியல் கொடுக்காம கொஷின் மட்டும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னால் கொஷினும் கேட்டுருக்கான் எக்ஸாமில். அது ரொம்ப ஐ ஃபெல்ட் வெரி பேட். சரி, எனிவே இந்த தியரி என்னடானா, இது எஃபிஷியன்ட் ஃப்ரான்டியர். assume that in the market there are only 3 stocks. ஓகே, அந்த 3 ஸ்டாக் வச்சு நீங்கள் வந்து ஒரு 2-3 போர்ட்ஃபோலியோ பண்ணுறீங்க. ஓகே, இங்கே இது ஒரு போர்ட்ஃபோலியோ 3 போர்ட்ஃபோலியோ என்ன, ஒரு போர்ட்ஃபோலியோ பேர் இது வந்து போர்ட்ஃபோலியோ. ஓகே, எக்ஸு ஒய் ஜெட்டு. ஓகே, ஒரு போர்ட்ஃபோலியோவில் என்ன ரேஷியோ, 3 ஸ்டாக்கோட ரேஷியோ ABC, இது ரேஷியோ என்ன 10-30-60. இன்னொரு என்ன 20-50-30. இவன் என்ன சொல்கிறான்னா, இதில் 10-20 ஆச்சு, இதில் 30-50 ஆச்சு, அப்போது இந்த 60-30 ஆகும். ஓகே, கரெக்ட் தானே? ஏன்னா சம் ஆஃப் ஆல் வெயிட் ஷுட் பி ஈக்குவல் டு 1. இஃப் திஸ் இஸ் த கேஸ், இப்போ நம்ம வந்து ஒரு ரிலேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். என்னென்னா ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப்பு. இது 20 ஆகுது, அப்போது இது 30-50 ஆகுது. இது 10 மேலே ஏறிச்சுன்னா அது 20 மேலே ஏறும். இஃப் A increases by 10, B increases by 20 and C decreases by 30. இது ஒரு லாஜிக் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். இப்போ இப்போ A moves to 30னா இங்கே 10லேருந்து 20 வருது, 20லேருந்து இன்னொரு 10 மேலே போச்சு. அப்போ என்ன ஆகும், A இன்னொரு 10 மேலே போகும். அப்படின்னா தட் இஸ் வாட் வி வாண்ட் இல்லையா? ஸோ A moves from 20 to 30. இப்போ B என்ன ஆகணும், 20 மேலே மூவ் ஆகணும். இப்போ B எவ்வளோ 50, 50லேருந்து 20 மேலே மூவ் வச்சுன்னா 70. அண்ட் C என்ன ஆகணும், 60லேருந்து 30 ஆயிருக்கு, அண்ட் C has to come down. இந்த ரெண்டும் மேலே போகுது, அது வந்து கீழே வருது. ஸோ C will come down by another 30, அப்போ 0. ஸோ இது என்னன்னா, they are saying that there is a linear relationship between all of these. ஒன்று மேலே போச்சுன்னா இன்னொன்று மேலே போகும், இன்னொன்று கீழே வரும். ஸோ அந்த மாதிரி லீனியர் ரிலேஷன்ஷிப்பு எது மேலே இருக்கு, இட் இஸ் தேர் ஓன்லி ஆன் எஃபிஷியன்ட் ஃப்ரான்டியர் மேலே லைவ் பண்ணுற போர்ட்ஃபோலியோ வித் 3 stocks, and these stocks proportion of increase in ratio of a stock will and decrease in another stock will remain the same. So they all follow on a line called critical line theory. இது ஒரு தியரி, இது எங்கேருந்து எடுத்து வந்தாங்கன்னு உண்மையான தெரியாது. ஓகே, ஸோ இது வந்து நான் வந்து இவங்க கொடுக்குற கொஸ்டின் பார்த்து தான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இது வந்து ஆன்லைன்லேயும் தேடி இருக்கேன், நிறைய இன்டர்நேஷ்னல் ஜெர்னலு புக்கு எல்லாம். எங்கேயுமே நோபடி டேக்ஸ் திஸ் சீரியஸ்லி. நம்ம இன்ஸ்டியூட் மட்டும்தான் இதெல்லாம் சீரியஸாக எடுப்பாங்க. ஓகே, நீங்கள் வந்து டோன்ட் ஆஸ் ஃபார் எக்ஸாம் இஸ் கன்சர்ன் இஸ் இம்பார்ட்டன்ட், ஃபார் ரியல் லைஃப் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஆனால் ரியல் லைஃப் எது இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் எஃபிஷியன்ட் ஃப்ரான்டியர், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் இன்டர்வியூலேயே கேட்க போகிறோம் இது. It is very much possible if you are interviewing with some mutual fund or something, they may ask you what is the efficient frontier. அதுக்கு you may need to know this. ஆனால் இந்த கிரிட்டிக்கல் லைன் அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தெரியும் எங்கேருந்து நம்ம இன்ஸ்டியூட்லாம் இப்படி தான் எல்லாம் புது விஷயங்கள்லாம் டிஸ்கவர் பண்ணுவாங்க. வேறு யாரும் யூஸ் பண்ணாத விஷயம் எல்லாம் இங்கே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரியா? ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் CFAன்னு டீச் பண்ணுவேன், அங்கேயும் எங்கேயும் கிடையாது இது. ஓகே, ஸோ இட் இஸ் வெரி வியர்ட் திங். சரி, இப்போது இது முடிச்சதுக்கப்புறம் இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது என்னன்னா, வாட் இஸ் இன்டிஃபரன்ஸ் கர்வ்? இன்டிஃபரன்ஸ் கர்வ் நீங்கள் எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்பீங்க. இன்டிஃபரன்ஸ் கர்வ் இஸ் பேசிக்கலி இட் டிபிக்ஸ் யுவர் யூட்டிலிட்டிப்பா. ஸோ along the entire curve your utility is same or your benefit is same or your value is same. law of diminishing marginal utility எப்போ நீங்கள் குழந்தையா இருக்கிறப்போ படிச்சிருப்பீங்க. என்னது, ஒரு பீஸா சாப்பிட்டா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனு, 2 பீஸா சாப்பிட்டா இங்கே கொஞ்சம், 10வது பீஸா சாப்பிட்டா சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படி இருக்குதுல்ல. அதே மாதிரி தெர் இஸ் ஒன் லைன் ஆன் விச் யுவர் யூட்டிலிட்டி இஸ் சேம். அப்படின்னா
the satisfaction I get by eating one pizza or one burger, both of them is same. Okay, so or pizza satisfaction is equal to one burger satisfaction is equal to one palkova satisfaction is equal to one jigar tanda satisfaction. Chuma solren ungalku, just to give you an example, you will feel the same level of emotional satisfaction along all these things. So அந்த மாதிரி ஒரு கர்வ் என்ன, இந்த கர்வில் என்ன, நம்ம வந்து ரிட்டர்னு ரிஸ்க்கு போடுறோம். ரிட்டர்ன் இங்கெல்லாம் ரிஸ்க்குனா ஸ்டாண்ட் டிவியேஷன், நம்ம இன்னும் பீட்டாக்கு வரல. ஓகே, ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா along this entire line your level of satisfaction is same. அப்படின்னா என்ன, இவ்வளோ ரிட்டர்ன் for this much risk or this much return for this much risk or this much return for this much risk, all three are same level for me as an individual investor. இது ஒரு கர்வு. ஆனால் இந்த ரிட்டர்னுக்கு இவ்வளோ ரிஸ்க்கு, இந்த ரிட்டர்னுக்கு இவ்வளோ ரிஸ்க்கு, இந்த ரிட்டர்னுக்கு இவ்வளோ ரிஸ்க்கு, these are another level. So I have multiple indifference curves. Okay, so I have various indifference curves. Each one, இப்போ நான் என்ன சொன்னேன், அது ஜிகர் தாண்டா, அப்புறம் நம்ம வேற என்னது, ஒரு பீஸா, பர்கரு, பால்கோவா, இது ஒரு லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஐ ஹாவ் அனதர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கோக்கு, பெப்சி, அப்புறம் ஏதாவது ஒரு ஜூஸு, ஒரு பட்டர் மில்க்கு. For them, I have a different level of satisfaction. So, my levels of satisfaction for different things are different. அதே மாதிரி, for different ratio of risk and return, ஒரு set of risk and return, I have same satisfaction. Another set of risk and return, I have same level of satisfaction. அந்த மாதிரி, I draw indifference curve. I am indifferent anywhere along the curve to the ratios of risk and return. அதுதான் மீனிங். அதனால தான் indifference. I am indifferent. Indifference என்ன, நான் கண்டுக்க மாட்டேன். I don't care. I get the same value. இல்லையா? ஸோ அது வந்து நம்ம இந்த எஃபிஷியன்ட் ஃப்ரான்டியரோட சேம் இதில் போய் மேப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரே கிராஃபில் ஒரு பக்கம் வந்து இன்வெஸ்டரோட இண்டிஃபரன்ஸ் கர்வு, இன்னொரு பக்கம் வந்து நம்மளோட எஃபிஷியன்ட் போர்ட்ஃபோலியோ, மார்க்கெட்டில் என்னெல்லாம் போர்ட்ஃபோலியோ இருக்குது அதெல்லாம் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு எஃபிஷியன்ட் ஃப்ரான்டியரை ட்ரா பண்ணி இது ரெண்டுமே நம்ம டேஞ்சன்ட் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்க. டேஞ்சன்ட் என்ன, இட் டச்சஸ் ஓன்லி அட் ஒன் பாயிண்ட். ஞாபகம் இருக்குல்ல, டேஞ்சன்ட் ஃபார் சர்க்கிள்னா ஒரு லைன் ட்ரா பண்ணால் அது சர்க்கிள் ஒரே பாயிண்டில் தான் டச் ஆக போகுது, அதுதான் டேஞ்சன்ட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டேஞ்சன்ட் போட்டிங்கன்னா இது வந்து எஃபிஷியன்ட் ஃப்ரான்டியர் டேஞ்சன்ட். இது டிராயிங்கை இக்னோர் பண்ணிடுங்க, மேட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேட்டர் என்ன சொல்லுது அது புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து எஃபிஷியன்ட் ஃப்ரான்டியர் இப்படி இருந்துச்சு, இதுக்கு வந்து ஒரு இண்டிஃபரன்ஸ் கர்வ் டேஞ்சன்ட் ஆயிடுது. த பாயிண்ட் அட் விச் தெர் இஸ் டேஞ்சன்சி, தட் இஸ் த ஆப்டிமல் பாயிண்ட். ஏன்னா ஐ ஆம் சேயிங் எனக்கு இது பிடிக்கும், மார்க்கெட் இஸ் சேயிங் ஐ ஆம் ஆஃபரிங் திஸ், எனக்கு பிடிச்சிருக்கிறது மார்க்கெட்டில் ஆஃபர் பண்ணுறது ரெண்டுமே மேட்ச் ஆகுது. தட் இஸ் த பாயிண்ட் வேர் ஐ வில் இன்வெஸ்ட். அதுதான் இங்கே சொல்லிட்டு இருக்கோம். என்னது, portfolio at the point where the efficient frontier is tangential to investor indifference curve is the optimal portfolio for investor. That is my most optimal portfolio. ஏன்னா எனக்கு புரிஞ்சிருக்கிற குவாலிட்டி ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஆர் வேல்யூ ஆர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஒரே இடத்துல, இன்னொரு இடத்துல மார்க்கெட்டில் அவைலபிள் போர்ட்ஃபோலியோஸ் இன்னொரு இடத்துல, ரெண்டு டேஞ்சன்ட் ஆனால் பெஸ்ட்பா. தட் இஸ் மை பெஸ்ட் கேஸ் சினாரியோ. ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஒன் இஸ் அன் ஆப்டிமல் போர்ட்ஃபோலியோ ஃபார் இன்வெஸ்டர். ஆனால் இந்த ஆப்டிமல் போர்ட்ஃபோலியோக்கு இன்னும் நிறைய டிஸ்கஷன் இருக்குது. நமக்கு கேடு நிறைய விஷயம் இருக்குது, நம்ம அப்புறம் வரலாம். இந்த ஆப்டிமல் போர்ட்ஃபோலியோக்கு நிறைய டிஸ்கஷன் இருக்குது, அப்புறம் வரலாம். ஓகே, இது ஒரு ஆஸ்பெக்ட். செகண்ட், நம்ம பிஃபோர் வி கோ டு அதர் ப்ராப்ளம்ஸ் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் ஆஃப் பீட்டா. பீட்டான என்ன, பீட்டாவோட ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட், பீட்டா இஸ் ஆர் ஸ்டாண்ட் டிவியேஷன் எக்ஸ் பை ஸ்டாண்ட் டிவியேஷன் ஆர் இட் இஸ் கொரிலேஷன் மல்டிப்ளைட் பை standard deviation of the security divided by the standard deviation of the market. Or you can understand it as covariance by variance. Covariance எப்படி, covariance formula என்ன, R into standard deviation X into standard deviation Y divided by Y market நினைச்சுக்கலாம் by market variance. அப்படின்னா market variance. இப்போ என்ன ஆகுதுங்க, இது கேன்சல் ஆகுது. அப்போ என்ன மிச்சம், what is balance, RX by RY, Y market. அதுதான் இங்கே வருது, RX by RY, Y market. So you can think of it as covariance by variance or you can think of R standard deviation X by standard deviation Y. இது வந்து ஃபார்முலா. அது எப்படி அரைவ் பண்ணுறோன்னு சொல்கிறேன், வெயிட் ஃபார் சம் மோர் டைம். ஓகே, இட் இஸ் த டிகிரி ஆஃப் டிபெண்டன்சி ஆஃப் ரிட்டர்ன்ஸ். நான் என்ன சொன்னேன், கொரிலேஷன் வில் டெல் யூ வெதர் தேர் கோயிங் அப் ஆர் நாட், வெதர் ஸ்ட்ரென்த், அதோட ஸ்ட்ரென்த் ஆஃப் ரிலேஷன்ஷிப் காமிக்கும், ஆனால் பட் வில் நாட் டெல் யூ எக்ஸாக்ட் நம்பர் பை விச் இட் வில் கோ அப். பீட்டா வில் டெல் யூ எக்ஸாக்ட் நம்பர் பை விச் இட் வில் கோ அப். ஸோ இது வந்து பீட்டா ஒன்று விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, பீட்டா இஸ் ஸ்டாண்ட் மார்க்கெட் ரிஸ்க் ஸ்டாண்ட் டிவியேஷன் ஆஃப் மார்க்கெட் விச் இஸ் இது வந்து ஸ்டாண்ட் சிக்மா எம், நம்ம ஸ்டாண்ட் டிவியேஷன் ஆஃப் த செக்யூரிட்டி வந்து நம்ம சிக்மா ஐ. இதில் மெயின் விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, பீட்டா இஸ் டாக்கிங் அபவுட் ரிலேஷன் டு மார்க்கெட் ரிஸ்க். நம்ம போன கிளாஸில் படித்தோமே சிஸ்டமேட்டிக் அண்ட் சிஸ்டமேட்டிக் சொன்னேன். ஸோ திஸ் பீட்டா இஸ் ரெஃபரிங் ஓன்லி டு யுவர் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் காம்பனண்ட். ஸோ இப்போ ஒரு செக்யூரிட்டி இருக்குப்பா, செக்யூரிட்டி எஸ்ன்னு சொல்கிறேன் அது பேர்.
இதோட வேரியன்ஸ் ஆஃப் த ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி செக்யூரிட்டி, அது மார்க்கெட்டில் என்னெல்லாம் வேரியன்ஸ் இருக்குது அது வேரியன்ஸ் அவ்வளோதான். ஆனால் இது வந்து திஸ் ரிட்டர்ன்ஸ் ஆர் டிட்டர்மைன் பை ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ். ஹவ் ஆர் தே டிட்டர்மைன்? ஒன்று மார்க்கெட் ஃபேக்டர், இன்னொன்று வந்து ஸ்டாக் தானாகவே அதுக்குள்ளே இருக்கிற ஃபேக்டர். அப்படின்னா அந்த ஆப்ரேஷனல் ரிஸ்க்கு, பிஸ்னஸ் ரிஸ்க்கு, ஃபைனான்ஷியல் லிவரேஜ், அதனால வர ரிஸ்க் வந்து நமக்கு அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னு சொல்லியிருக்கோம். அந்த அன்சிஸ்டமேட்டிக் சிஸ்டமேட்டிக் ரெண்டும் சேர்த்தா தான் யூ கெட் யுவர் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். பிகாஸ் both risks determine the returns of the stock இல்லையா? So the stock returns ஓட நம்ம standard deviation எடுத்தோம்னா you get variance of the stock returns. That variance comprise of both systematic as well as unsystematic aspects. ஆனா beta வரப்போ we are considering only the market risk element. அப்படின்னு என்னன்னா beta is not bothered about your total risk of the security. It is bothered only about the market risk. அப்படின்னா systematic risk மட்டும்தான். So whenever you talk of beta or whenever you are referring to beta, you are referring to the market risk component of the security. அது ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஸ்டின் எல்லாம் அப்படிதான் கொடுப்பாங்க, கொஸ்டின் எல்லாம் அப்படிதான் டைரெக்டாக வந்துடும். ஏன்னா மார்க்கெட் ரிஸ்க் காம்பனன்ட், மார்க்கெட் ரிஸ்க் என்ன, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் பீட்டா. அவன் திருப்பி சொல்ல மாட்டான். ஓகே, இது ஒன்று. செகண்டு, பீட்டாவும் நம்ம வி கேன் டேக் வெயிட்டட் ஆவரேஜ் பீட்டா. பீட்டா நம்ம இப்போ வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவில் 4 ஸ்டாக் இருக்குது, ஒருத்துக்கு ஒரு பீட்டா இருக்குது. வாட் இஸ் த வெயிட்டட் ஆவரேஜ் பீட்டா ஆஃப் த போர்ட்ஃபோலியோ? டைரக்ட் வெயிட்டட் ஆவரேஜ் வந்து பீட்டா எடுத்துடலாம். அதில் ஒன்றும் பெரிய வி நீட் நாட் கம்ப்யூட். அதுக்கு ஒரு வேரியன்ஸ் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் மாதிரி ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோக்கு வந்து அந்த வேரியன்ஸ் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் A+B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அதெல்லாம் இருக்குது. ஆனால் பீட்டாக்கு வரப்போ அதெல்லாம் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக டேக் சிம்பிள் வெயிட்டட் ஆவரேஜ் பீட்டா ஆஃப் A இன்டூ வெயிட் ஆஃப் A, பீட்டா ஆஃப் B இன்டூ வெயிட் ஆஃப் B போட்டோன்னா யூ வில் கெட் த பீட்டா. அது வந்து போர்ட்ஃபோலியோ பீட்டா. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுவும் சேம் தான். மல்டிப்ளை பீட்டா வித் ப்ராபபிலிட்டி அண்ட் ஆட் ஆல் ஆஃப் தெம் ஸோ தட் வெயிட் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் இஸ் 1. அவ்வளோதான். போட்டோன்னா யூ வில் கெட் த ப்ராபபிலிட்டி மல்டிப்ளைட் பீட்டா. அது பீட்டா இஸ் அ சூப்பர் சிம்பிள் கான்செப்ட் இங்கே வரைக்கும். அப்புறம் பீட்டா ஆஃப் மார்க்கெட் இஸ் 1 யூஸ்வலாக, அண்ட் பீட்டா ஆஃப் கவர்மெண்ட் பாண்ட் யூஸ்வலாக 0. ஆனால் நம்ம கிட்ட சில கொஸ்டின் இருக்குது, அதில் வந்து பாயிண்ட் வந்து என்னென்ன அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் தெர் இஸ் அனதர் கான்செப்ட் பீட்டா ஆஃப் டெட்டு. டெட்டுன்னு என்ன, நம்ம எடுக்கிற டெட்டுக்கு பீட்டாவா? அது எப்படிப்பா இருக்கும்? ஏன்னா சம்டைம்ஸ் டெட் மே பி லிஸ்டடு, ஸோ இட் மே ஹாவ் பீட்டா ஆஃப் இட்ஸ் ஓன். யூஸ்வலாக 0, ஆனால் அவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா தென் யூ மே ஹேவ் டு கன்சிடர். பட் அதர்வைஸ் யூஸ்வலி பீட்டா ஆஃப் டெட் இஸ் 0. ஓகே, இது முடிச்சிருக்கோம். அப்புறம் இது ஒரு ஆஸ்பெக்ட் என்னென்னா, இஃப் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் பீட்டா ஆஃப் தி போர்ட்ஃபோலியோக்கு ஒரு பீட்டா இருக்குது. உங்ககிட்ட ஒரு 10 ஸ்டாக் இருக்குது, அந்த 10 ஒரு ஸ்டாக் ஒரு பீட்டா இருக்குது. அந்த பீட்டா வெயிட்டட் ஆவரேஜ் எடுத்தோன்னா போர்ட்ஃபோலியோ பீட்டா வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ப்ராப்ளம் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆனால் ஃபஸ்ட்டு கான்செப்ட் சொல்லிடுறேன், அப்புறம் ப்ராப்ளம் போகலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் த பீட்டா ஆஃப் தி போர்ட்ஃபோலியோட பீட்டா மேலே ஏற்றணும்ப்பா, என்ன பண்ணுறது? ஹவு டு யூ இன்க்ரீஸ்? டெரிவேட்டிவ் சாப்டர் போகிறப்போ தே வில் டெல் யூ தட் யூ பை நிஃப்டின்னு சொல்லுவான். ஓகே, பை நிஃப்டி. ஏன்னா தட் இஸ் வேர் யூஆர் ஆடிங் பை நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்னு சொல்லுவான். So you buy Nifty futures, it will go long on beta, so it will increase portfolio beta. Ana idhula another way is you either sell some RF to get cash. Appadina you basically get new cash and invest in market. Appadina pudu cash edutittu vandu stocks la podunga. Okay, illena sell RF to get cash. Appadina if your portfolio has some risk free security, adu vithrunga, வித்துட்டு கேஷ் எடுத்துட்டு வாங்க. அந்த கேஷ் எடுத்துட்டு வந்து மார்க்கெட்டில் போடுங்க. மார்க்கெட்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இஃப் யூ ஹேவ் அ போர்ட்ஃபோலியோ விச் ஹேஸ் கேஷ் ஆல்சோ இன் இட், அந்த கேஷ் எடுத்துட்டு போட்டு ஸ்டாக் எடுத்துட்டு வா. கேஷே கிடையாது, அப்போ புது கேஷ் எடுத்துட்டு வா. வீட்டிலேருந்து எங்கேருந்தோ கெட் அடிஷனல் கேஷ் அண்ட் பை ஸ்டாக்ஸ் ஆர் பை நிஃப்டி. தட் இஸ் ஹவ் யூ இன்க்ரீஸ் த பீட் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ. ஹவ் வில் யூ ரெடியூஸ் த பீட் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ? உல்டா, எக்ஸாக்ட்லி உல்டா. என்ன பண்ணுவோம்? இருக்கிற ஸ்டாக் இருக்குது இல்லை, ஸ்டாக் வித்துரு. போர்ட்ஃபோலியோ ஸ்டாக் இருக்குது இல்லை, செல் அண்ட் கன்வெர்ட் இட் இன்டு கேஷ். ஏன்னா கேஷோட பீட்டா என்ன? 0. பீட்டா என்ன? பீட்டா இஸ் த சென்சிட்டிவிட்டி ஆஃப் த சேஞ்ச் இன் ஸ்டாக்ஸ் பிரைஸ் டியூ டு சேஞ்ச் இன் மார்க்கெட். அது பீட்டா டெஃபினிஷன் இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் பீட்டா டெஃபினிஷன் என்ன? Beta is degree of dependency of returns of the market on returns of the security on market. So இதில் வந்து if you want to reduce beta, you have to sell off the stocks or you have to sell off portfolio. சில போர்ட்ஃபோலியோ செல் பண்ணிட்டு பை கெட் கேஷ். அந்த கேஷ்க்கு பீட்டா எதுக்கு இருக்காது? ஏன்னா கேஷ் என்னப்பா, மார்க்கெட் என்னன்னா கேஷ் வேல்யூ கேஷ் தான். கேஷ் ரிட்டர்ன்ஸ் டோன்ட் சேஞ்ச் பேஸ்ட் ஆன் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், சென்செக்ஸ், என்எஸ்சி. ஸோ டூ தட். ஆர் புது கேஷ் எடுத்துகிட்டு வா. வீட்டிலேருந்து இங்கே இந்த கேஷ் எடுத்துகிட்டு வந்து இந்த போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணு. இப்போ போர்ட்ஃபோலியோ வெயிட்டட் ஆவரேஜ் பீட்டா கம்மியாயிரும். ஸோ தீஸ் ஆர் 2 ways. ஓகே, இது அப்புறம் இது இன்னொரு பாயிண்ட். In exceptional cases where no other information is available in the question, beta is equal to change in security return by change in market return. நான் யூஸ்வலாக இந்த ஃபார்முலா எல்லாம் யூஸ் பண்ணணும்.
இந்த ஃபார்முலா இல்லைன்னு நினச்சிக்கோங்க, then use this thing, that is change in security return by change in market return is beta in exceptional cases. இது சில கொஸ்டினில் கொடுத்துருக்கேன், அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பீட்டாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒன்று இல்லை 2 ஃபார்முலா இருக்குது. இது 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு கொரிலேஷன் நான் ஒரு ஃபார்முலா சொன்னேனே, அதே மாதிரி இந்த பீட்டா ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கணும். சிக்மா xy மைனஸ் n x bar y bar by sigma y square minus n y square. இங்கே yனா மார்க்கெட்டு, xனா செக்யூரிட்டி. ஆர் n sigma xy minus sigma x sigma y by n sigma y square minus sigma y whole square. இது 2ல் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கு தான் ஆகணும். யூ கேனாட் சே ஐ டோன்ட் நோ. ஓகே, ஏதோ ஒரு ஃபார்முலா உங்கள் இஷ்டம், எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ அது. ஓகே, ஏன்னா இது வந்து யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, இது வந்து பீட்டா என்ன எப்படி அரைவ் பண்ணுறேன் நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா ஃபார் நோ. ஓகே, இது முடிச்சிருக்கோம். அப்புறம் then we have this concept portfolio beta. இப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது நான் வந்து அப்புறம் ப்ராப்ளம் வரப்போ we will discuss this again. For now I will not discuss this. Okay, I want to discuss basically பீட்டானா என்ன, இந்த கேடு அன்கேடு இது அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுறேன். இது பெண்டிங் வச்சுக்கிறேன். 1 2 இந்த 2 அப்புறம் பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் பீட்டா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீட்டா என்ன, பீட்டா சொல்லிட்டே இருக்கீங்க காலையிலேருந்து. என்ன பீட்டானா, பீட்டா பேசிக்லி இஸ் த ஸ்லோப் ஆஃப் எ லைன். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா, ஸோ நீங்கள் வந்து 2 லைன்ஸ் ஒரு கிராஃபு, எல்லாமே இந்த சாப்டர்லாம் கிராஃப் தான். சி யூ ட்ரா ரிட்டர்ன் ஆஃப் த செக்யூரிட்டி அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் த மார்க்கெட். ஓகே, ஆர் யூ கேன் டூ ரிட்டர்ன் ஆஃப் த செக்யூரிட்டி மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் த மார்க்கெட் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ. ஏன்னா in both the places you are subtracting the same number இல்லையா. So if you remember the property, இது statisticsல, even if you subtract a constant number from all data points, the standard deviation shall remain same. So let us say 1 5 10 25 30 இதோட standard deviation ஏதோ ஒரு நம்பர் வந்தது. From all of these you subtract 1 1 1 1 1, subtract 1 1 1 everywhere, standard deviation will remain the same. Okay, இது ஒரு ப்ராப்பர்ட்டி. மீன் சேஞ்ச் ஆயிரும், இதோட மீன் இஸ் சம் நம்பர், the mean will get reduced by 1 but the standard deviation will remain the same. If you are subtracting same number from all data points, standard deviation will remain the same. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, இது ப்ராப்பர்ட்டி எதுக்கு சொல்கிறேன், யூ கேன் either take return of the market minus risk free rate and return of the security minus risk free rate. அப்படி என்னன்னா, நிஃப்டியோட ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 1 year எடுத்துக்கோங்க, உங்கள் ஸ்டாக் ஐசிஐசிஓ HDFC அதோட ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 1 year எடுத்துக்கோங்க. இதர் plot them together like this, plot them together like this, இந்த மாதிரி plot பண்ணுங்க. or ரெண்டுமே plot both of them after subtracting risk free rate. risk free rate government bond rate அது say is 5% 6% என்னமோ இருக்குது, அது எடுத்து சப்ராக்ட் பண்ணிங்க. either way this plot will not change, data plot. இப்போ you do something called as least square regression. இப்போது பேர் கேட்ட மாதிரி இருக்குதுல்ல, லீஸ்ட் ஸ்கொயரு ரிக்ரெஷனு. ஸோ இது என்ன பண்ணுறோன்னா, வி ஆர் ட்ரைங் டு ஃபிட் அ லைன் ஹியர். இதுக்குள்ளே இந்த டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு ஒரு லைன் ஃபிட் பண்ணுறோம். அந்த லைன் எதுக்கு ஃபிட் பண்ணுறோன்னா, வி ஆர் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் திஸ் டூ. இப்போ இது எக்ஸ் இது வைனா, ஆர் இது எக்ஸ் இது வைன்னு நினச்சிக்கோங்க. த ரிட்டர்ன் ஆஃப் தி ஸ்டாக் is somehow dependent on return of the market. That is what we are saying, no? Beta is systematic risk, linkage of the stock returns to market returns only. So this is the independent variable, இது வந்து உங்களுக்கு dependent variable. அப்போ you try and fit a line. line ஓட equation y is equal to mx plus c சொல்லி ஒன்று இருக்கு. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, ஃபவுண்டேஷனில் கேட்டிருக்கீங்க, அதே தான். இது வந்து m is the slope, c is the intercept, y is the dependent variable, x is the independent variable. So you can actually fit a line for any data point. இது மாதிரி ஒரு லைன் டிசைன் பண்ணுங்க where y is equal to mx plus c. இதில் லீஸ்ட் ஸ்கொயர் ரிக்ரெஷன் எதுக்கு சொல்கிறேன், ஏன்னா you are trying to fit a line for which if you draw perpendicular lines from here, ஒரு வேறு கலர் யூஸ் பண்ணுறேன், வேறு பாயிண்ட் இருக்குல்ல, ஈச் பாயிண்ட்லேருந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஒரு லைன் ட்ரா பண்ணு. இந்த மெயின் லைனுக்கு ட்ரா பண்ணோன்னா இதோட இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குதுல்ல, இது வந்து லெட்ஸ் சே இட் இஸ் -1, இந்த டிஃப்ரென்ஸ் லெட்ஸ் சே இட் இஸ் +2. ஏன்னா மேலே இருக்கிறது ப்ளஸ்ஸு கீழே மைனஸ்ன்னு நினச்சிக்கலாம். இது வந்து -0.5, இது +0.5, அந்த மாதிரி. Now you take the sum of all distances, or you take all these distances, சில ப்ளஸ்ஸு சில மைனஸ்ஸு, square all the distances and sum all of them. இது வந்து இது இருக்குதுல்ல, -1 whole square
இது +2 whole square அந்த மாதிரி take the perpendicular line drawn from each data point to the line and அது ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணுங்க. இதுக்கு சம் போடுங்க. இந்த சம் போட்டா the sum has to be lowest. So let's say the sum comes to 100. So this is the line for which the sum of squares of perpendicular distance from various data points to the line is 100 and this is the lowest compared to what? நீ வேற எந்த லைன் போட்டாலும் this number sum of squares is going to be 200 300 400 100 இருக்காது. So you are trying to fit a line that will maximum explain both the points. ஒரு லைன் அந்த லைன்ல நீங்க போட்டீங்கன்னா டேட்டா most possible explanation அந்த லைனுக்கு வந்து நீங்க x கொடுத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்க, you will get y value that is the most possible y value or that is the most closest y value on an average. நீங்க ஒரு வேல்யூ இல்ல 10 20 50 டேட்டா பாயிண்ட் எடுத்தீங்கன்னா those data points will explain or most of those data points are explained by this line. Okay, நீங்க எந்த வேல்யூ எடுத்தாலும் for x you will get the best possible value for y based on this line such that sum of squares of all such differences is the lowest. So this line is known as the least square regression line. Okay, இந்த கதை எதுக்கு, இந்த கதை எல்லாம் எதுக்குன்னா இந்த லைன் இருக்கு இல்லையா, இதை அண்டு பண்றேன், இந்த ரெண்டு பெரிய லைன் எடுத்துடுறேன். இந்த லைனோட ஸ்லோப் அப்படின்னா ஆங்கிள், this is beta. The slope of this line, angle இருக்கு இல்லையா, this slope, this is beta. So இதுல m is beta. So beta is that portion of the line, okay, which explains how much of dependency y has on x. That is the clearest way in which you can explain. So நம்ம beta நம்ம initial explanation என்ன, it is the sensitivity of the change in the return of the security for change in market. Exactly அதான் y is equal to mx plus c னா இப்போ x சேஞ்ச் ஆச்சுன்னா y எவ்வளோ சேஞ்ச் ஆகும் அதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லை. இப்போ c வந்து இன்டர்செப்ட் வேல்யூஸ், இன்டர்செப்ட் இஸ் பேசிக்லி யுவர் ஃபிக்ஸ்ட் வேல்யூ, இது திஸ் ஒன் த டிஸ்டன்ஸ். ஓகே, இது ஸோ இதுக்கு அப்புறம் இட் மே ஆல்சோ ஹேவ் சம் எரர் டேர்ம்ஸ், ஏன்னா சில எரர் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் நோன் ஆஸ் ரெசிடியூவல்ஸ். இந்த ரெசிடியூவல்ஸ் என்ன, வேற வேற டேட்டா பாயிண்ட்லேருந்து நம்ம பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோமே டி ஸ்கொயர் ரிக்ரெஷன் லைனுக்கு, தோஸ் ஆர் நோன் அஸ் ரெசிடியூல்ஸ். அந்த ரெசிடியூல்ஸோட ஸ்கொயர்ஸோட சம் ஹேஸ் டு பி மினிமம் விச் இஸ் வாட் இஸ் திஸ் லைன் இஸ் கோயிங் டு எக்ஸ்பிளைன். ஸோ தே மே பி எரர் டேர்ம்ஸ் ஆல்சோ. ஸோ நம்ம இப்போ இது கான்செப்ட் பிடிச்சதுக்கப்புறம் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட். Beta, slope of a line, is equal to alpha plus beta of x into error. In the beta வந்து slope, alpha வந்து intercept. Alpha is the intercept value, beta is slope of the line, e is error term. And சில errors will be there because you will never be able to exactly 100% match. Okay, இது புரிஞ்சதுக்கு அப்புறம் now let us come to the next aspect, which is there are 4 lines. இது வந்து இந்த portfolio managementல இந்த 4 லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Capital allocation, capital market, security market, security characteristic, security market. ஓகே, இந்த 4 லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேபிட்டல் எலோகேஷன் லைன் இது என்னது, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம ஓவரால் ரிஸ்க் என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். எக்ஸ் ஆக்சிஸில் ஓவரால் ரிஸ்க் போடுவோம், y ஆக்சிஸில் ரிட்டர்ன் போடுவோம். எதுக்கு, எனி கைண்ட் ஆஃப் போர்ட்ஃபோலியோ, நம்ம எனி செக்யூரிட்டி கேன் பி தேர். நம்ம இட் கேன் பி யுவர் சிங்கிள் ஸ்டாக் இருக்கலாம், 2-3 ஸ்டாக் சேர்ந்து இருக்கலாம், 2-3 ஸ்டாக் சேர்ந்து எந்த வெயிட்லேயாலும் இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ. அதில் வந்து லெண்டிங் அண்ட் பாரோயிங் சொல்லிட்டு ஒன்று வரும். லெண்டிங் பாரோயிங் என்ன கதை சொல்கிறேன். ஸோ யூ ட்ரா, இது வந்து y ஆக்சிஸில் வந்து ரிட்டர்னு. அந்த இதில் யூ ஹாவ் அ போர்ட்ஃபோலியோ விச் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் assets. இட் மே ஹாவ் ஆல்சோ a risk free asset. ஓகே, அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோக்கு let's say there is portfolio called A, there is a portfolio called B, there is a portfolio called C. அதில் வெயிட் ஆஃப் தட் போர்ட்ஃபோலியோ ப்ளஸ் ரிஸ்க் ஃப்ரீ அசெட் என்ன சொல்கிறேன், தெர் இஸ் ஏ ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது, ஏ ப்ளஸ் ரிஸ்க் ஃப்ரீ. திஸ் போர்ட்ஃபோலியோ ஏ மே ஹேவ் சம் ஸ்டாக்ஸ் எக்ஸ் ஒய் Z, அதெல்லாம் கணக்கில் வராது. ஓகே, ஜஸ்ட் திங்க் ஆஃப் அ போர்ட்ஃபோலியோ கால்ட் ஏ ப்ளஸ் ரிஸ்க் ஃப்ரீ. அதில் வந்து நம்ம வெயிட் மாற்றிட்டு இருப்போம். ரிஸ்க் ஃப்ரீ 0, ரிஸ்க் ஃப்ரீ 1, ரிஸ்க் ஃப்ரீ 2, ரிஸ்க் ஃப்ரீ 100. அந்த மாதிரி we will risk free if it is 100, what return will you get? You will get only risk free return. அப்போ ஸ்டாண்ட் டிவியேஷன் இருக்கும், ஒன்றும் இருக்காது. ஆனால் ரிஸ்க் ஃப்ரீ 0 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த போர்ட்ஃபோலியோ இஸ் ஃபுல்லி ஏ. ஓகே, ரிஸ்க் ஃப்ரீ -1 ஆகலாமா,
அதுதான் ஆகலாம். வாட் டு யூ மீன் -1? இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் ரிஸ்க் ஃப்ரீ அசெட் இந்த போர்ட்ஃபோலியோ நீங்கள் பாரோ பண்ணி மேலே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அடா பாவி, இருக்கிற பிரச்சனை பத்தாத மாதிரி புது பிரச்சனை, இருக்கிற காசு லூஸ் பண்ணுறது இல்லை, எங்கேருந்தோ பாரோ பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஓகே, அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ. ஸோ தென் யூ வில் ஹேவ் லைன்ஸ். இந்த மாதிரி ஒரு லைன்ஸ், ஏக்கு ஒரு லைனு, பிக்கு ஒரு லைனு, சிக்கு ஒரு லைனு. இது சி வந்து இங்கே இருக்கிற பாயிண்ட் பார்த்து தெரியும் இல்லை, இங்கே நான் காமிக்கிறேன் ஏபிசின்னு காமிக்கிறேன்ல. இங்கே ஹியர் ஏபிசி ஆர் 100%, நோ ரிஸ்க் ஃப்ரீ. ஆனால் இது வந்து ஆர்எஃப் இஸ் ஃபுல் ரிஸ்க் ஃப்ரீ, நோ ஏபிசி. ஸோ அந்த மாதிரி யூ ட்ரா 3 lines for 3 portfolios ABC. Those are known as capital allocation line. இப்போ wherever you are investing money or wherever you are giving money to the government, அப்படின்னு என்ன, you are purchasing a risk free asset. அப்படின்னு என்ன, you are giving money to the government, இல்லை அவங்க காசு கொடுத்தா நீங்கள் risk free asset வாங்க போறீங்க. That kind of a portfolio is called lending portfolio. நீங்கள் lend பண்ணுறீங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. borrowing portfolio என்ன, நீங்கள் லெண்ட் பண்ணுறது இல்லை, நீங்கள் போய் காசு எடுத்துகிட்டு பாரோ பண்ணி அதை மார்க்கெட்டில் போட போகிறீங்க அந்த ஏபிசி 3 ஸ்டாக்கில். ஸோ அந்த மாதிரி திஸ் பாயிண்ட் பிஃபோர் திஸ் இஸ் லெண்டிங். இது தாண்டி இருக்கிறது போர்ட்ஃபோலியோ எல்லாம் பாரோயிங். ஸோ யூ ஹேவ் பாரோயிங் அண்ட் லெண்டிங் போர்ட்ஃபோலியோஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ எடுத்துட்டா where there is a single stock, it can be in the A வந்து A can have only one stock X, or it can have 3-4 stocks XYZ. அந்த மாதிரி B can have stocks MNO. அந்த மாதிரி you take varieties of assets whatever are there. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணால் that is known as capital allocation line. அது என்னது allocation? You are allocating between whether you have to invest in risk free asset or you invest in the portfolio in the market. That kind of a capital allocation லைனுக்கு வந்து நீங்கள் வந்து திருப்பி இன்டிஃபரன்ஸ் கர் ஞாபகம் இருக்குதா, நான் ஒரு 15-20 நிமிஷம் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் இது பிளாட் பண்ணிங்கன்னா யூ வில் பேசிக்கலி கெட் சம் டேஞ்சென்ஷியல் பாயிண்ட்ஸ். தோஸ் டேஞ்சென்ஷியல் பாயிண்ட்ஸ் ஆர் த ஆப்டிமல் போர்ட்ஃபோலியோஸ் ஃபார் யூ. ஸோ டேஞ்சன்சி நீங்கள் வந்து யூ வில் புட் இட் வித் இன்டிஃபரன்ஸ் கர்வ். ஸோ தோஸ் ஆர் ஆப்டிமல் போர்ட்ஃபோலியோஸ் ஃபார் யூ. எதுக்கு, வென் யூ ஒன்லி ஹேவ் ஏ, மார்க்கெட்டில் வேறு ஒன்றும் போர்ட்ஃபோலியோ கிடையாது, ஏ தான் இருக்குது. ஸோ தென் வாட் இஸ் யுவர் ஆப்டிமல் போர்ட்ஃபோலியோ? இப்படி போட்டால் ஆப்டிமல் போர்ட்ஃபோலியோ வருது, கேபிட்டல் அலோகேஷன் லைனு. அந்த ஏ போர்ட்ஃபோலியோ வந்து assume is only one stock called A. What is the optimal portfolio? And the A with risk free, plus minus. Risk free weight can also go negative. That is called as a borrowing portfolio. Risk free weight is between 0 to 100. That is called as a lending portfolio. Risk free is exactly 100. Then it is called a risk free portfolio. Risk free is exactly 0. Then it is a fully risky portfolio of that stock A. And the மாதிரி you create these lines called capital allocation line. இது வந்து ஒரு theory. இதுக்கு this is how it functions. This is how an investor can choose what is the portfolio that they want or what is the weight that they want. ஏன்னா இங்க வந்து இந்த tangential point இருக்குது இல்லையா, tangent pointல there is a weightage of risk free and risky asset. So if the investor wants to decide, இங்க போன இதுல நம்ம பார்த்ததுல direct efficient frontier கொடுத்துட்டேன், where I am just saying that there is a efficient frontier, there is a set of stocks, அது இதுன்னு சொல்லிட்டேன். Now I am saying அது விடுங்க, அது பக்கத்தில் வைங்க. Just imagine there is only one stock. And ஒரு stock வந்து how will you determine, or there are only 2 stocks or 3 stocks, portfolio பண்ணாம, or even if there is a portfolio, create a portfolio with them and then draw indifference curve and do the tangent. அப்போ வரது is what is your optimal portfolio, where you can have some amount of money put in a risky asset and some in a risk free asset. அது கதை. ஓகே, இது வந்து ஒரு இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கிறது, here we are talking about standard deviation, பீட்டாவா standard deviation, this everything is standard deviation, எல்லாமே standard deviation தான் இங்கே. ஓவரால் ரிஸ்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் there is another one, இது வந்து கேபிட்டல் மார்க்கெட் லைன். இதுதான் நம்ம எஃபிஷியன்ட் ஃப்ரான்டியர் லைன். இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூ பிளாட் தி எஃபிஷியன்ட் ஃப்ரான்டியர். ஓகே, அது வந்து யூ கெட் தி ஆப்டிமல் போர்ட்ஃபோலியோ. இங்கே ஆப்டிமல் போர்ட்ஃபோலியோ அரைவ் பண்ணுவோமே, மேலே இன்டிஃபரன்ஸ் கர்வை பிளாட் பண்ணி ஒரு ஆப்டிமல் போர்ட்ஃபோலியோ வந்தது. அந்த ஆப்டிமல் போர்ட்ஃபோலியோ எடுத்து அந்த ஆப்டிமல் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் ஃப்ரீ அசெட்டோட ஆடு சப்ராக்ட் பண்ணிங்க. ஸோ யூ கெட் CML is a specialist of CAL. All investors have same expectation and such an optimal portfolio is market portfolio. So it is not multiple risky assets. There is only one portfolio in the market which is market portfolio. And the market portfolio where you have lending and borrowing. Lending portfolio enna, there is some portion of risk free asset. If the risk free asset is 100%, there is no, it is a risk free portfolio. If the risky asset is 100%, is 100% risky portfolio. There also you have lending and borrowing, and under lending and borrowing at various rates, அதோட standard deviation, உங்களோட expected return நீங்க வந்து எடுத்துட்டு ஒரு line draw பண்ணா, that is called as a capital market line. That you do a tangent with your efficient frontier, you will get the optimal portfolio here.
So idile kada enna SD return, SD which is basically overall risk. What are we putting it on x axis, y axis return. Idile vande difference between both two is idile vande neenga you can take any stock. Capital allocation la vande any stock, whereas capital market line la you take only efficient portfolio. Vande basically whatever is on the efficient frontier you are taking only those portfolios. So you do this tangent with efficient frontier, then you get the optimal portfolio what the investor wants. Okay, இது வந்து இதோட ஸ்லோப் என்னன்னா RM minus RF by sigma m, or expected return is equal to RF plus RM minus RF into standard deviation of portfolio by standard deviation of the market. இது நமக்கு தேவையில்லை, பட் ஜெனரல் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் தென் there is something called as security characteristic line. இது என்ன கதை? ஜஸ்ட் நோ நம்ம அந்த லீஸ்ட் ஸ்கொயர் ரெக்ரெஷன் டிஸ்கஸ் பண்ணோமே அது. இது என்னது? இட் இஸ் டேக்கிங் ஒன்லி எக்ஸஸ் ரிட்டர்ன் ஆஃப் தி மார்க்கெட் ரிட்டர்ன் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ. அது வந்து y ஆக்சிஸ், அது வந்து y ஆக்சிஸ் இல்லை, அது எக்ஸ் ஆக்சிஸில் போட்டிருக்கோம். ஓகே, மார்க்கெட் ரிட்டர்ன் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ. y ஆக்சிஸில் என்ன? ரிட்டர்ன் ஆஃப் தி செக்யூரிட்டி மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ. இது வந்து அசெட் ரிட்டர்ன் ரிஸ்க் ஃப்ரீ. இது ரெண்டுக்குமே நம்ம போட்டது பீட்டா. This is known as an asset characteristic line. When they use the word asset characteristic line, you should remember this beta. Y is equal to mx plus c. So excess return of the assets regress with excess return of the market. That is slope is the beta. Okay, இது வந்து this is your security characteristic line. Finally, CAPM model இருக்குது இல்லையா? So SML, that comes under SML line, security market line. அதில் வந்து இங்கே பாருங்க, இங்கே வந்து excess return எடுத்துருக்கோம், இங்கே எல்லாம் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஸ்டாண்ட் டிவிஷன் எடுத்துருக்கோம். இது வந்து செக்யூரிட்டி மார்க்கெட் லைனில் வி வில் டேக் பீட்டா போட்டு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் அரைவ் பண்ணுவோம். எப்படி? ஒரு செக்யூரிட்டிக்கு ஒரு பீட்டா இருக்கு. ஓகே, ஸோ இஃப் யூ கீப் இன்க்ரீசிங் த பீட்டா, த ரிட்டர்ன்ஸ் வில் கோ அப் லைக் திஸ். த பீட்டா இஸ் 0, okay, then you will get risk free rate. This is considering what? Only systematic risk. Unsystematic risk எனக்கு தெரியாது. If the beta is 0, you will only earn risk free rate. அதனால தான் நம்ம ஃபார்முலா என்ன? expected return is equal to, இங்க இருக்கு, expected return is equal to risk free rate into beta plus beta into RM minus RF. இப்போ beta 0 ஆச்சுன்னா என்ன ஆகும்? Your expected return is risk free. அதான் சொல்றோம், because this considers only your systematic risk. இதுக்கு வந்து ஃபார்முலா இப்படி, slope is covariance by market variance. So covariance by market variance, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. கரெக்ட். covariance by market variance என்ன? covariance by market variance, இதுதான் பீட்டா. So this is how your security market line is created. Whenever they ask in the question security market line, draw what is the security market line, you basically have to put this formula. And in the formula போடுறப்போ what is the dependent, what is the independent variable? Dependent is your stock return, independent is your market return. So if you know at any point what is the market return, you can find out the stock return because you know the beta. So beta is a given number, risk free rate is a given number, return of the market is unknown, and expected return of the security is unknown. Moment you know what is the return of the market, you can find out the return of the security. So we have to write what is the SML என்னன்னு கேட்டா இது எடுக்கணும். Okay, so இது ஒரு அளவுக்கு we have completed certain aspects. இந்த ஆஸ்பெக்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இது வந்து இந்த 1 2 இருக்குது இல்லையா, அது when we go to the problems I'll teach. பட் இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் once you have clarity இல்லையா, we can now go and solve some problems. சரியா? Let us go and solve some problems.